இதோட நறுக்கிட்டோம். இதை எடுத்துக்கிட்டு வச்சுட்டு இந்த கிளாத்தை இப்படியே விரிச்சுக்குவோம். விரிச்சிட்டு இந்த தலைவையும் எடுத்து இப்படி மடக்கிக்குவோம். ஈஸியான முறையில் தாங்க சொல்லித்தரேன். இது ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதிலிருந்து டேப் அளவில் 2 இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா 1.5 அளவு எடுத்துக்கோங்க. நான் அடிக்கடி துணி கட் பண்ணி தைக்கிறதுனால ஈஸியாக இவ்வளவுக்கு கொஞ்சமாக பிடிச்சி கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணதை இந்த சைடு வச்சு இப்படியே அளவு குறிச்சிக்கலாம். இந்த பாருங்கள், குறிச்சிட்டேன். இப்போ அளவு ப்ளஸில் பின்பக்கம் ஷோல்டர்லேருந்து பின்பக்கம் முதுகு பகுதி எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்து இதிலேருந்து இப்படி அளவு வைக்கணும். அளவு வச்சாச்சு. இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. திரும்பி அந்த அளவு பகுதியை மடித்து வச்சோம் பார்த்திங்களா, மார்க் பண்ண பார்த்திங்களா, அதை இப்படியே மடித்து விட்டு சரியாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த துணி விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு துணி விலகாமல் இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த சைடு இப்படி அளவு வைக்க மாட்டேன். இந்த சைடு தான் அளவு வைப்பேன். பாயிண்ட் எடுத்துக்குவேன். 6 பாயிண்ட் எடுத்துக்குவேன். இல்லையா ப்ளவுஸ்லேயே எடுத்துக்கலாம். நம்ம இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கலாம். அதுவே சரியாக இருக்கும். பெரும்பாலும் நான் டேப்பில் தான் அளவு வச்சுக்குவேன். அதனால் நான் டேப்லேயே அளவு வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா உங்களுக்கு சொன்னல 6 பாயிண்ட்டு அதே அளவு இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 6 பாயிண்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால தையல் வரும்போது இங்கே சரியாக இருக்கும். 6 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஷோல்டருக்கு 8 பாயிண்ட் வச்சுருக்கேன். இதிலேருந்து கீழே அக்குளுக்கு 12 வச்சுக்கிறேன். அந்த சைடு திருப்பினீங்கன்னா 5 வரும். 13 பாயிண்ட் வச்சுக்கிட்டா 5 வரும். நான் 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அதே அளவு இங்கேயும் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை அப்படியே நேராக கோடு இழுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இப்படியே நறுக்கும்போது அந்த இது ஷேப் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இதில் 1.5 பாயிண்ட் வருங்க. இதில் இந்த பக்கமாக 1.5 இப்படி எடுத்துக்கோங்க. 1.25 இது மாதிரி. அப்படி இல்லைன்னா இப்படி வளைச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு சரியாக வந்துடும். இந்த ரவுண்டு ஷேப்பு அழகாக வந்துடும். அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது தாங்க நம்ம கொக்கி பீஸ்க்கு எடுத்துக்க போகிறோம். இதை வேஸ்ட் பண்ணிடாமல் இதை இப்படியே கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்குள்ள ஒரு சக்கா போட்டுக்கணும். இது நம்ம லைனிங் கூட சேர்த்து தைக்க போகிறதுனால, லைனிங் விட்டுங்கிறதுனால இதை கட் பண்ணாமல் இருக்கேன். பாருங்கள், பானானுக்கு தான் வச்சுருக்காங்க. நம்மளும் அதையே வச்சலாம். கொஞ்சம் தள்ளி இப்படி எடுத்துக்கிறோம். அதே 6 பாயிண்ட்டை இங்கே குறிச்சிக்கலாம். குறிச்சிக்கிட்டு நேராக அப்படியே கோடை எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஒரு ஆஃப் சென்டிமீட்டர், 1 பாயிண்ட் அளவு இப்படி வச்சு இதுக்கு நேராக கொஞ்சம் தள்ளி, அப்போ தான் கீழே ஒடுக்கமாகவும் மேலே கொஞ்சம் அகலமாகவும் வரும். அக்கா இவ்வளவு கொஞ்சம் தள்ளி நம்ம இதை
கோடை இப்படி எடுத்துக்கலாம். இது நம்ம பின்பக்கத்துக்கு நறுக்கிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, பின்பக்கம் நறுக்கிட்டோம்.